கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு 1400 வருடங்களுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு புனிதமான மாதத்துல, ரபீஉல் அவ்வல் மாதத்துல அகிலத்தார்களுக்கு ஹிதாயத்தாக, ஒளியாக, வழிகாட்டியாக கடைசி நபிய, கடைசி ரசூல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பினார். ரப்புல் ஆலமீன் தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் பாதைகளை மூடி வச்சிருக்கிறான். ஒரே ஒரு பாதையை தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா திறந்து வச்சிருக்கிறான். அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதை. ஒரு மனிதனுக்கு ரப்புல் ஆலமீனுடைய முஹப்பத்தை அடையணுமா? ஒரு அடியான் உண்மையாகவே அல்லாஹோட முஹப்பத்தாக இருக்கிறானா? குர்ஆன்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். நீங்க இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிக்கிறதாக இருந்தால் யா ரசூலல்லாஹ் நீங்க சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, உங்களையே ஃபாலோ பண்ண சொல்லுங்க, யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் என்பதாக சொல்லுங்க. எனவே அல்லாஹ்வை நாங்கள் உண்மையாகவே நேசிக்கிறோமா? ரப்புல் ஆலமீன் சொல்றான், அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து நடக்கிறது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நீங்க எடுத்து நடப்பீங்களோ அந்த அளவுக்கு யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் அவங்களை நேசிப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனைவி இருக்கிறா, அந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய கவர்ச்சியை எடுக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்யறா. என்னுடைய கணவன் வேற யாரையுமே பார்க்க கூடாது, அந்த கணவனுடைய உள்ளத்தை நான் வென்று கொள்ளணும், அந்த கணவனுடைய கவர்ச்சியை நான் என்னின் பக்கம் இழுத்து எடுக்கணும். இந்த நியத்துல ஒரு பெண் இருக்கிறதாக இருந்தா அந்த கணவனுக்கு ஆக விருப்பமான கலர், அந்த கணவனுக்கு ஆக விருப்பமான வாசம், அந்த கணவனுக்கு ஆக விருப்பமான சாப்பாடு, அந்த கணவனுக்கு ஆக விருப்பமான பேச்சு, எதெல்லாம் அந்த கணவனுக்கு விருப்பமோ அதை மாத்திரம் அதை செஞ்சு அந்த கணவனுடைய அட்ராக்ஷன் எடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்வார். பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். எங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் என்னின் பக்கம் அந்த அல்லாஹுடைய கவனத்தை திருப்போணும் என்று நாங்க நியத்தை வச்சோம் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுடைய நட, எங்களுடைய பாவன, எங்களுடைய ஒவ்வொரு விடயமும் இருக்குது. இந்த ஒவ்வொன்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தின் பிரகாரம் இருக்கிறதான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவார். அவன் அட்ராக்ஷன் ஓடுமா? சுன்னத்தை எடுத்து நடங்க. அது இபாதத்துல மாத்திரம் அல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில எங்கட பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் அந்த ரப்புல் ஆலமீனுடைய மஹப்பத்தோனுமா, அந்த அல்லாஹ்வுடைய மஹப்பத்தோனும் என்ற என்னுடைய வாழ்க்கையில சுன்னத் வாரது ஆக முக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இத்திபா என்று சொல்லக்கூடிய அந்த ரசூலுல்லாஹ்வை எடுத்து நடக்கக்கூடிய அந்த பழக்கம் எங்களுக்கிட்ட வாரதாக இருந்தா அடிப்படையாக ஒரே ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தேவை. அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் எங்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதியும். எந்த அளவுக்கு அந்த முஹப்பத் எங்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதியுமோ அந்த அளவுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எதுல என்றா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுண்ணாக்களை வச்சுதான். அதான் ஒரு பெரியார் சொல்றார், தஅஸில் இலாஹ வ அன்த துظஹிரு ஹுப்பஹு ஹாதா பில் கியாஸி ஹாதா லஉம்ரி பில் கியாஸி லபதீஉ லவ் கான ஹுப்புக சாதிகன் லஅதஅதஹு இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதீஉ. நீங்க சொல்றீங்கன்னா அல்லாஹ்வை நேசிக்கின்றேன் என்பதாக சொல்றீங்க, ஆனா உலகத்துல பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இது உண்மையாகவே லாஜிக்கு நேர் மாற்றமானது. நீங்க அல்லாஹ்வோட முஹப்பத் என்று வாயால சொல்றீங்க, ஆனா முழுக்க முழுக்க அந்த அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறதாக இருந்தா லாஜிக்கலி இது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே இயலா. ஏன்? இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதீஉ. யாரு யார நேசிக்கிறாங்களோ, யாரு யார நேசிக்கிறாங்களோ அவர் அவரை தான் உலகத்துல ஃபாலோ பண்ணுவார்.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்களுக்கு ஆக விருப்பமான ஹதீஸ் என்ன என்று கேட்ட நேரத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப, யார நேசிக்கிறாங்களோ கியாமத்துடைய நாள் அவர்களோட தான் கியாமத்துடைய நாள் எழுப்பட்டப்படுவார்கள் என்ற ஹதீஸ் இருக்குதே, அந்த ஹதீஸ போல எங்களுக்கு விருப்பமான வேற எந்த ஹதீஸும் இல்லை என்பதாக. ஏன் அந்த ஹதீஸ் அவ்வளவு நேசிச்சாங்க? ஏன் எங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆக பெரிய மஹப்பத் எங்களுடைய தாயை விட, எங்களுடைய தந்தையை விட, எங்களுடைய மனைவியை விட, எங்களுடைய புள்ளைகளை விட, எங்களுடைய சொத்து சுகங்களை விட, உலகத்துல எல்லாத்தையும் விட எங்கட உள்ளத்துல உள்ள மஹப்பத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத். எனவே கியாமத்துடைய நாள் நாங்க அந்த ரசூலுல்லாஹோட எழும்புவோம் என்ற ஆசை, ஆர்வம் தான் அந்த ஹதீஸுடைய மஹப்பத் என்பது. எந்த ஹதீஸ சஹாபாக்கள் அதிகமாக விரும்பினாங்களோ, நானும் நீங்களும் எங்களுக்கு வாழ்க்கையில் ஆக ரிஸ்கான ஹதீஸ் அதுதான், குறிப்பாக வாலிபர்களுக்கு. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள மொஹப்பத், யாருடைய மொஹப்பத்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுடைய நட, எங்களுடைய உட, எங்களுடைய பாவன ஒவ்வொரு மனிதனை போல நாங்க ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மொஹப்பத்தை நாங்க வாதிட்டுறோம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்களோட வாழ்க்கையில ஒரு சாதாரண சுன்னத்தாக இருந்தாலும் சரி, ரிபி இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இந்த ரெண்டு சஹாபாக்களும் ருஷ்தும் என்ற அந்த அரச மாளிகையில அந்த காஃபிர் அவரோட ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி போறாங்க. சொல்றாங்க, முதலாவதாக எங்கட விருந்த நீங்க உபகாரம் நாங்க செய்யறோம், நீங்க எங்கட விருந்த எடுங்க என்பதாக சொல்றாங்க. ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹுவோட கையால ஒரு சாப்பாடு பிடி கீழே விழுந்துச்சு. ஹதீஸ் ஞாபகம் வருவது, சாப்பாடு கீழே விழுந்தா அதை சுத்தமாக்கி எடுத்து சாப்பிடுங்க, ஷைத்தானுக்கு விட்டுடவானம். எனவே கையை கீழே போட்டு அந்த சாப்பாட்டை எடுக்கிறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் கையை பிடிக்கிறார். கேட்டாங்க, உனக்கு வெக்கம் இல்லையா? சாப்பாடு குவியல் இருக்கக்கூடிய இந்த அரச மாளிகையில கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிடுறாயே, உனக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்ட நேரத்துல சொன்ன வார்த்தை, அத்ருக்கு சுன்னத ரசூலில்லாஹ் லிஹாஉலாஇல் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக வேண்டி நான் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை விடுவேனா என்பதாக கேட்கிறார். சஹாபாக்களுடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹுடைய மஹப்பத், இந்த கீழே விழுந்த சாப்பாட்டை எடுத்து தின்றது 7 வானம் 7 பூமியை விட சிறந்தது. அதுதான் சஹாபாக்களுடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹுடைய மஹப்பத், அதுதான் சுன்னாவுடைய மஹப்பத்தாக இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறு எடுத்து பாருங்க. அப்துல்லா இப்னு ஸைத் பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு அதானுடைய விஷயத்தை கனவுல கண்ட சஹாபாக்கள் ஒருவர். இவர்தான் முதலாவதாக வந்து ரசூலுல்லாஹ்க்கு சொன்னாங்க. அவர் வயல்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார், தோட்டத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்துல மகன் ஓடிக்கொண்டு வந்து சொல்றார், வாப்பா வாப்பா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகின செய்தி வந்திருக்குது. இந்த நேரத்துல அப்துல்லா பின் ஸைத் பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு கைகளை தூக்குறாங்க, அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறாங்க. யா அல்லாஹ், இவ்வளவு காலம் நீ எனக்கு கண்களை தந்திருந்தாய், அந்த கண்ணால ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருந்தேன், அந்த ரசூலுல்லாஹ்வை வழிபட்டு கொண்டே இருந்தேன். ஆனா இப்ப ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகினதாக செய்தி வருவது, ரசூலுல்லாஹ்வை காணாத கண்கள் எனக்கு என்னத்துக்கு என்ற துஆ கேட்டு கைய கீழே போடுறாங்க. கண் பார்வை அல்லாஹ் எடுத்துட்டான். ரசூலுல்லாஹ்வை பார்க்காத கண்கள் எனக்கு தேவையில்லை. அந்த அளவு எல்லாம் கடந்த மஹப்பத் அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல இருந்துச்சு. ஆண்கள் மாத்திரம் அல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெண்களிடத்தில் எவ்வளவு மஹப்பத். நசீபா பின்து கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு அம்மாரா என்பதாக சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உஹதுடைய யுத்த களத்துல நான் இருக்கிறேன், பயங்கரமான நிலைமை, உயிர் ஆபத்து, தோல்வி ஒன்று உண்டாகின ஒரு யுத்தம். அந்த இடத்துல நான் என் வலத பார்த்தேன், என் செக்யூரிட்டிக்கு நசீபா பின்து கஅப் என்ற பெண்மணி இருக்கிறா. நான் இடத பார்த்தேன், அந்த நேரத்திலும் நசீபா இருக்கிறா. முன்னுக்கு பார்த்தாலும் நசீபா, பின்னுக்கு பார்த்தாலும் நசீபா. என்னைய பாதுகாத்து கொண்டு அந்த பெண்மணி இருந்தா. எந்த அளவுக்குண்டா, அவங்களோட மகன் நசீபா பின்து கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகன் காயப்பட்டு கீழே விழுந்து கொண்டு சக்கராத்ல இருக்கிறாங்க. இந்த நேரத்துல மகனை பார்த்து ஆர்வம் ஊட்டுறாங்க, நீ எலும்பி பேய்த்து யுத்தம் செய், நான் ஓண்ட பாதுகாப்புக்கு வர முடியாது, ஏன் எனக்கு ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறது அதை விட முக்கியம் என்பதா. மகன் வஃபாத் ஆகிட்டார்.
13 காயங்கள். ஆனாலும் அந்த களத்தில் இருந்த ரசூலுல்லாவை பாதுகாத்தாங்க. பயங்கர ஒரு தாக்குதல் இடது ஷோல்டருக்கு வந்துச்சு. 1 வருஷம் அந்த வருத்தத்துல கஷ்டப்பட்டாங்க. ரசூலுல்லாவுடைய முஹப்பத் ஆழமாக இருந்துச்சு. அதே யுத்த காலத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹீதாகிட்டாங்க என்ற செய்தி வருவது. ஒரு அன்சாரி பெண்மணி ஓடிக்கொண்டு வாரா, ரசூலுல்லாஹ் ஷஹீதா. சொல்றாங்க, உங்களோட கணவர் ஷஹீதாக இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் பார்த்த ரிவாயத்துல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை கூட வரல. சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்களா தெரியா, மறு ஓடிக்கொண்டு போறாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாங்க, உங்களோட சகோதரர் மௌத்து. சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்களா? மறுவ போறாங்க, தெரியா, மறுவ போறாங்க, உங்களோட மகன் மௌத்து. கணவன், சகோதரர், மகன். கடைசியாக போய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ட உடனே சொல்றாங்க, குல்லு முசீபத்தின் பஅதக ஜலல். யா ரசூலல்லாஹ், உங்களைய கண்ட பொறவு என்ற வாழ்க்கையில் எல்லாம் முசீபத்கள் இல்லாம போய்த்துட்டு நீங்க உயிரோடு இருக்கிறது போதும் யா ரசூலல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் யோசிக்கலாம், இதெல்லாம் டூ மச். இல்ல, இந்த மஹப்பத் வரதானோனும் ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு பெண்ணுடைய உள்ளத்துல. இததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கிட்டால் எதிர்பார்க்கிறான். இந்த மஹப்பத் ஒருத்தருடைய உள்ளத்துல எப்ப வருமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உள்ளத்துல கைய வச்சு செல்லுங்க, அவர் சுன்னத்துக்கு வழிபடாம இருப்பாரா என்பதை யோசிங்க. நானும் நீங்களும் சுன்னத்துக்கு வழிபடாம இருக்கிற ஒரே ஒரு காரணம், இந்த மஹப்பத் எங்கட உள்ளத்துல இல்ல. சஹாபாக்களோட உள்ளத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முஹப்பத் ஆழமாக பதிந்திருந்துச்சு. எனவே அந்த ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அந்த மக்கள், அந்த சஹாபாக்கள் மாறினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறந்த மனிதனை தான் எங்களுக்கு தந்திருக்கிறான். அது சுற்றி தான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரி இருக்குது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஏலா என்று சொல்றதுக்கு ஒரு காரணமும் இல்ல. ஏன்? ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதன், எந்த குறையும் இல்லாத மனிதன், அழகுல குறையா, வம்சத்துல குறையா, பண்பாட்டுல குறையா, நட உட பாவனையில குறையா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த குறையும் இல்லாத ஒரு மனிதனை அல்லாஹ் தந்துட்டு அல்லாஹ் சொல்றான், இவரை ஃபாலோ பண்ணுங்க, என்ற முஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கடா, லவ் கான மூஸா ஹய்யன் லமா வஸிஅஹு இல்லா இத்திபாஇ. மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இப்போ உயிரோட இருந்தாலும் அந்த நபி என்னைய ஃபாலோ பண்ணாம சொர்க்கம் போக முடியாது என்பதாக. கவலைக்குரிய விஷயம், மூஸா ஈசா 2 கூட்டத்தார்களுடைய நபிமார்கள், யகூதிகள் நசராக்களுடைய நபிமார்கள் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த 2 நபிமார்கள் உயிரோடு இருந்தாலும் அவர்களுக்கு விமோசனம் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துல. ஆனா எங்களுடைய கம்யூனிட்டி, நானும் நீங்களும், குறிப்பாக வாலிபர்கள், அந்த யகூதி நசராக்களுடைய நபிமார்களை ஃபாலோ பண்ணல. அந்த யகூதி நசராக்கள்ல உலகத்துல யாரெல்லாம் பாவத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ, தவறுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ, அவர்களை ஃபாலோ பண்ணி உள்ளத்துல கையை வச்சு செல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹோட மஹப்பத் வச்சிருக்கிறோம் என்று. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஆக முக்கியமான விஷயம், இந்த ரபியுல் அவ்வல் மாதம் எங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை உள்ளத்துல ஆழமாக பதிய வைங்க. எப்ப மஹப்பத் வருமோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துல ஃபாலோ பண்ணுவீங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. எனவே பெட்டா பஸால் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் பார்க்கணும், இந்த ரசூலுல்லாஹ் எங்களுக்காக வேண்டி எந்த விஷயத்துல, நாங்க எந்த வியாபாரத்தில் இருக்கிறோமோ, எந்த குடுக்கல் வாங்கல் இருக்கிறோமோ, எந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்கிறோமோ, எந்த ட்ரேட்ல கமர்ஸ்ல இருக்கிறோமோ, அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன முன்மாதிரி எங்களுக்கு வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, துப்புர முறையை படிச்சு தந்த ரசூலுல்லாஹ், ஆட்சி செய்யக்கூடிய முறையை படிச்சு தந்த ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வியாபார முறைகளை விட்டிருப்பாங்களா என்பதை யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்னால 2 விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க. சின்ன காலத்துல ஒரு ஷெப்பர்டாக இருந்தாங்க, ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபராக, ஒரு சிறுவராக இருந்தார். அல்லாஹ் அதுலயும் ஒரு ஹிக்மத்தை வைக்கிறான். என்ன ஹிக்மத்?
ஆடுகளை மேய்க்கிறது லேசான ஒரு விஷயம் அல்ல. ஒரு கம்யூனிட்டிக்கு லீடராக ஆக போறீங்க. எனவே இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உங்களுக்கிட்ட வாரதாக இருந்தா, உங்களுக்கிட்ட அந்த ஆடுகளோட முஹப்பத், இரக்கம், பாசம், ஏன் அவ்வளோ பலகீனமான படைப்பு, அந்த முஹப்பத், இரக்கம், பாசம் உங்களோட உள்ளத்துல வாரத்துக்கு நீங்க ஷெப்பர்டாக இருக்கதான் ஓணும். நீங்க ஆடுகளை மேய்க்கதான் ஓணும். இதுல இருந்து பாதுகாக்க ஓனா என்ற ஷைத்தான்ல இருந்து இந்த கம்யூனிட்டியை பாதுகாக்கிறதுக்கு அந்த ட்ரெயினிங் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலான். இரண்டாவது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்னால he was a merchant, ஒரு வியாபாரியாக இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் அல்லாஹ் வியாபாரியாக வச்சான்? உலமாக்கள் சொல்றாங்க, வியாபாரம் என்றது இருக்குது, கொமர்ஸ் என்றது இருக்குது, ட்ரேட் அண்ட் மர்ச்சன்ட் என்றது இருக்குது, முழு உலகத்துல இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு, கம்யூனிட்டிக்கு, பொதுவான உலகத்துடைய விவகாரங்கள்ல உதவி செய்யக்கூடிய ஆகப்பெரிய செக்டர் தான் ட்ரேட், கொமர்ஸ் அல்லது மர்ச்சன்டாக இருக்கிறது. நான் இருக்கக்கூடிய இந்த மிம்பராக இருக்கலாம், இந்த பலக, இதுக்கும் ட்ரேட், கொமர்ஸ், மர்ச்சன்டாக இருக்கதான் ஒன்றும். என்னுடைய கையில உள்ள அசாவாக இருக்கலாம், எனக்கு முன்னால் உள்ள மைக்காக இருக்கலாம், நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய காப்பட்டாக இருக்கலாம். இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னால ஒரு பிசினஸ், ஒரு ட்ரேட், ஒரு மர்ச்சன்ட் பின்னுக்கு இருக்கதான் செய்வாங்க. அது இல்லாம உலகத்துல நடக்கவே நடக்காது. எனவே முழு கம்யூனிட்டிக்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் வியாபாரம். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் ஈடுபட வச்சு ரெண்டு சிஃபத்களை நுபுவத்துக்கு முன்னாலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கிறார். அது என்ன சிஃபத்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரொம்ப பெரிய ஒரு வியாபாரியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரத்துடைய தொடர்பை ரசூலுல்லாஹோட உண்டாக்குறாங்க. திருமணம் முடிக்க முன்னால எவ்வளவு தன்மைகள், அடிமை பெண்மணி மைசரா செல்றாங்க, இவர் ஒரு புதுனமான ஒரு மனிதன், நம்பகரமான ஒரு மனிதன், வாழ்க்கையில பொய்யே செல்லாத ஒருவர். ரசூலுல்லாஹுடைய வியாபார குவாலிட்டிஸை பார்த்து முழு கம்யூனிட்டியும் சொல்லிட்டாங்க, அஸ்-சாதிக் அல் அமீன், நீங்க நம்பகரமான ஆள், you're a trustworthy person, you're a truthful person, நீங்க உண்மை பேசக்கூடியவர், நீங்க நம்பகரமான மனிதர். இது நுபுவத்துக்கு முன்னால வியாபாரம் செய்வதின் மூலமாக ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்ச ரெண்டு பட்டங்கள். ஒரு பிசினஸ்மேனாக இருந்தார், ஒரு ட்ரேடராக, ஒரு மர்ச்சன்டாக இருந்து இந்த ரெண்டு தன்மைகளை அல்லாஹ் உண்டாக்கி அந்த வியாபாரிக்கு தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். அந்த நுபுவத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த நுபுவத்துடைய வாயால ஒரு வார்த்தை வருவது, அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். உலகத்துல யாரெல்லாம் உண்மை பேசக்கூடிய நம்பகரமான வியாபாரிகளாக இருக்கிறாங்களோ அந்த ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்துல என்னையோட நபிமார்களோடு இருப்பாங்க என்பது ஆசை. எனவே நீங்களும் ஒரு வியாபாரியாக ஆகுங்க. ரசூலுல்லாஹ்க்கு நுபுவத்துக்கு முன்னால எப்படி வியாபாரத்தின் மூலமாக இந்த தன்மை வந்துச்சோ அதே ரெண்டு தன்மையை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்துல என்னையோட இருக்கணுமா, இந்த மர்ச்சன்ட் எப்படி இருக்கணும் என்பதை ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு படிச்சு தந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்படி தொழுகைக்கு முன்னால ஒரு நியத் இருக்குதோ, நோம்புக்கு முன்னால நியத் இருக்குதோ, உம்ராவுக்கு முன்னால, ஹஜ்ஜுக்கு முன்னால லப்பைக் அல்லாஹும்ம பி உம்ரத்தின் லப்பைக் நியத் இருக்குதோ, ஒவ்வொரு அமலுக்கும் இபாதத்துக்கும் நியத் இருக்குது. வியாபாரம் என்று வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியத்தை படிச்சு தந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் கூலிய கொடுக்கிறது அவருடைய நியத்துக்கு தான். ஹதீஸ்ல தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் தலபத் துன்யா ஹலாலன், மன் தலபத் துன்யா ஹலாலன், யாரு ஹலாலான அமைப்புல உலகத்தை சம்பாதிக்கிறாங்களோ, ஹலாலான அமைப்பு, ஹராம பத்தி இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் பேசவே இல்லை. செய்யற தொழில் என்ன, செய்யற பிசினஸ் என்ன, ஹலாலான பிசினஸ். இந்த நேரத்தில் அவருடைய நியத் என்ன, இஸ்திஅஃபாஃபன் அனில் மஸ்அலா, நான் அடுத்தவங்களுக்கிட்ட கையேந்த கூடாது, வஸஅயன் அலா அஹ்லிஹி, நான் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவழிக்கணும், ஏண்ட டிபெண்டன்ஸ், ஏண்ட மனைவி, ஏண்ட உம்மா வாப்பா, ஏண்ட புள்ளேல். அதே மாதிரி வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி, யாரு அக்கம் பக்கம் உள்ள கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நான் உதவி செய்யணும் என்ற இந்த மூணு நியத்துல யாரு துனியாவை சம்பாதிக்கிறாங்களோ, என்ன அடுத்தவங்க கிட்ட கையேந்த கூடாது,
ரெண்டாவது ஏண்ட குடும்பத்துக்கு ஏண்ட டிபெண்டன்ஸ்க்கு செலவழிக்கணும். மூணாவது கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு சதகா கொடுக்கணும். லகியல்லாஹ யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் அவர் அல்லாஹ்வை சந்திப்பார். வவஜ்ஹுஹு, அவருடைய முகம் பௌர்ணமி நிலவ போல பிரகாசமா இருக்கும் என்பதாக இருக்கிறது பெட்டா பஜார்ல. ஆனா கியாமத்துடைய நாள் இந்த நியத்தோட செய்றார். என்ன? பௌர்ணமி நிலவ போல அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வமன் தலபத் துன்யா ஹலாலன், யார் ஹலாலான அமைப்புல துனியாவை சம்பாதிக்கிறாரோ அவருடைய ட்ரேட், அவருடைய செக்ஷன் ஹலாலானதுதான். ஆனா அவருடைய நியத் என்ன தெரியுமா? முஃபாஹிரன் முராயியன் முகாசிரன், ஐ வாண்ட் டு பி a multi-millionaire. நான் அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக வேண்டி செய்யணும், நான் பெருமை அடிக்கணும். அவனுக்கு வாகனம் இருக்குதா, நானும் வாங்கி காட்டுவேன். அவனுக்கு வீடு ஒன்று 3 மாடி இருக்குதா, நான் 4 மாடி செஞ்சு காட்டுவேன். அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி, மல்டி-மில்லியனர் ஆகிறதுக்காக வேண்டி யாரு ஹலாலான சம்பாத்தியம் செய்றாங்களோ கியாமத்துடைய நாள் எழும்புவார். வஹுவ அலைஹி கத்பான், அல்லாஹ் அவரோட கோபப்பட்ட நிலைமையில என்பதாக வந்து செஞ்சது ஹராம் அல்ல. வட்டியோட தொடர்பு இல்ல, சூதுவோட தொடர்பு இல்ல, பொய் பேசுறாரு இல்ல, ஒன்றுமே இல்ல. நீயத்து பிழைச்சிட்டு கியாமத்துடைய நாள் அல்லாஹோட கோவப்பட்ட நிலைமையில எழும்புவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தொழுகைக்கு, நோன்புக்கு, ஜகாத்துக்கு, ஹஜ்ஜிக்கு, ஒவ்வொரு அமலுக்கு நீயத் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் வியாபாரம் பெட்டா பஜாருக்கு வரக்கூடிய நேரத்துல நீயத்தை சீராக்கி கொண்டு வாரது ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி ஆக முக்கியமான ஒரு விஷயம் நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. கியாமத்துடைய நாள் 5 கேள்விகள். அந்த 5 கேள்வியில ஒரு கேள்விக்கு சரி பதில் சொல்லாம அவருக்கு காலை தூக்கி விண்ணுக்கு வைக்க முடியாது. அதுல ஒரு கேள்வி, 2 கேள்விதான். அன் மாலிஹி மின் ஐன கஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, அவருடைய பணத்தை பத்தி அல்லாஹ் கேட்பான். எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய். ஒவ்வொரு சதத்துக்கும் கணக்கு காட்டணும். 5 கேள்வியில 2 கேள்வி குடுக்கல் வாங்கல பத்தி என்றா 40% கியாமத்துடைய நாள் கேள்வியே குடுக்கல் வாங்கல பத்தி 40%. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அந்த ஒவ்வொரு சதத்துக்கும் நானும் நீங்களும் கணக்கு காட்டதானோ. எனவே நீயத்தை சீராக்குவோம், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் விளங்குவோம், அதை செய்யக்கூடிய நேரத்தில் தன்மைகளோட செய்வோம். 2 விஷயம். ஒன்று, நாங்க பஜார்ல பெட்டா பஜார்ல இருந்து நபிமார்களோட எழும்பலாம், பெட்டா பஜார்ல இருந்து கியாமத்துடைய நாள் முனாஃபிகூன்களோட எழும்பலாம். 2க்கும் ஹதீஸ் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன அத்யபல் கஸ்பி கஸ்புத் துஜ்ஜார், இன்ன அத்யபல் கஸ்பி கஸ்புத் துஜ்ஜார், ஆக பரிசுத்தமான சம்பாத்தியம் அது ஒரு வியாபாரியுடைய சம்பாத்தியம் தான் என்பதாக சொன்னார். அதுக்கு பிறகு 7 தன்மைகளை சொல்றாங்க. 7 தன்மைகள். அல்லதீன இதா ஹத்தஸு லம் யக்ஸிபு, அவர் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் பேசுவார், பொய் பேச மாட்டார். வஇதா அத்துமினு லம் யஹூனு, நம்பிக்கை வெச்சா துரோகம் செய்ய மாட்டார். வஇதா வஅது லம் யுக்லிஃபு, அவர் வாக்கொண்டு கொடுத்தா அந்த வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டார். வஇதா பாஉ லம் யம்தஹு, ஒரு பொருளை விற்கிறார் எல்லாம் மீறி புகழ மாட்டார். வஇதா இஷ்தரவு லம் யதும்மு, ஒரு பொருளை வாங்குறார் கூடிய கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார். வஇதா கான அலைஹிம் லம் யும்திலு, அவர் கெட்ட வேண்டிய ஒரு கடன் ஒன்று இருந்தா வெச்சி கொண்டு லேட் ஆக்க மாட்டார். வஇதா கான லஹும் லம் யுஸிரு, அவருக்கு வர வேண்டிய ஒரு கடன் இருந்தா அந்த ஆளை புளியவும் மாட்டார். இந்த 7 தன்மைகளோட யாரு பஜார்ல இருக்கிறாங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆக சிறந்த சம்பாத்தியம் என்பதாக. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அகால நாதிமன், மன் அகால நாதிமன், யாரு ரிட்டர்ன் பண்ணப்படக்கூடிய சாமனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்களோ. வாங்கிட்டு போனார், நாதிமன் என்றா கை செய்தப்படுறார், வாங்கிட்டு போய் வீட்டுல பார்த்தா பொண்டாட்டியும் அதே சாமானத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறான். இப்ப என்னத்துக்கு 2 தேவையில்லை, மறுவ வந்து கடையில ரிட்டர்ன் பண்ண இல்ல நாங்க ஒன்று ரிட்டர்ன் சாமானம் எடுக்கிறல்ல, இல்ல ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு ரிட்டர்ன் பண்ற சாமானத்தை சந்தோஷமாக கபூல் செய்வாங்களோ அகாலஹுல்லாஹு அஸ்ராதஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் பாவத்தோடு அவர் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் சந்தோஷமாக அவர் கபூல் செய்வார்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த தன்மைகள் பஜார்ல இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு வியாபாரி கிட்ட வாரத்துக்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களை தெளிவாகவே சொன்னாங்க. நியத்தை சீராக்குறது, தன்மைகளை சீராக்குறது. ஆனா இந்த தன்மைகள் வராத பட்சத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ் இதா ஹத்தஸ கஸிபா. முனாஃபிக்குடைய அடையாளம் 3. பேசினா பொய் பேசுவார், சைனா சாமனம் ஆனா ஜப்பான் என்று சொல்லுவார். வஇதா வஅத அக்லஃப, வாக்கு கொடுத்தா மாற்றம் செய்வார். ஒரு செக் பவுன்ஸ் ஆகுது, ஒரு செக் ரிட்டர்ன் ஆகுது. செக் என்று சொன்னா ஒரு வஅதா தான், ஆனா எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, செக்க போட்டா ரிட்டர்ன் ஆகுது. அவர் வாக்குக்கு மாற்றம் செய்கிறார். வஇதா அத்துமினு, அவரை நம்பிச்சா அவர் மோசடி செய்வார், நம்பிக்கைக்கு மாற்றமான அமைப்புல நடந்து கொள்வார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே பஜார்ல இருக்கக்கூடியவர் அவருக்கு நபிமார்களோடும் எழும்பலாம். பஜார்ல இருக்கக்கூடியவர் கியாமத்துடைய நாள் முனாஃபிகூன்களோடும் எழும்பலாம். எப்ப அந்த தன்மைகள் மாறுமோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்தில் அவர் கடைசி டெஸ்டினேஷன், அவர் பெய்து இறங்கக்கூடிய இடம் இருக்குது, அதுவும் மாறதான் செய்யும். ஆக முக்கியமான விஷயம், வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு நலவனாட்டுறது. ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிமைக்கு செல்றாங்க, குதிரை ஒன்று வாங்கிட்டு வாங்க. அடிமை பார்த்தார், பஜார்ல ஒருத்தர் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்கிறாரு, அது அப்படியே எடுத்துக்கொண்டு வரார். எனவே ஒரு 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 அடிமை வாங்கிட்டு வந்தார். அவர் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் எல்லாமே முடிஞ்சு பணம் கொடுக்கறது மட்டும்தான் பாக்கி. கேட்டாங்க எவ்வளவு? சொன்னாங்க 300க்கு கிடைச்சிருக்குது. 300க்கு கிடைச்சிருக்குது, சரியான சீப், பணத்தை கொடுத்து விஷயத்த முடியுங்க. ஜரீர் இப்னு அப்துல்லா பார்க்குறாரு, ரொம்ப பொறுமதியான குதிரையா இருக்குது. அவரை கூப்பிட்டாங்க. சொன்னாங்க, நான் 400 தந்தா எடுப்பீங்களா? சொன்னாங்க, சந்தோஷமா எடுப்பேன். 500 தந்தா? நிச்சயமா எடுப்பேன். கடைசிக்கு 800 காசிகளை கொடுத்துட்டு செல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் பைஅத் செஞ்சிருக்கிறேன். பாயஅது ரசூலல்லாஹ், நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பைஅத் செஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் நலவனாற்றுறதா. எனவே ஏண்ட பார்வையில் இதனுடைய பொறுமதி கூட. எனவே 300 அல்ல, நான் 800 கொடுத்து உனக்கிட்ட வாங்குறேன் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ஒரு சாமனத்தை விலை குறைச்சி எவ்வளவுக்கு வாங்குறோமோ நாங்க நினைக்கிறோம் அதுல தான் வெற்றி. ஒரு சாமனத்தை எவ்வளவு கூடையாக விற்போமோ அதுல தான் வெற்றி என்பதாக நினைக்கிறோம். ஒரு வியாபாரி என்று சொன்னா அவருடைய உள்ளத்துல யகீன் இருக்கணும், லாபம் வெற்றி என்று சொல்றது. எந்த அளவுக்கு சுன்னத்தை நாங்க எடுத்து நடக்கிறோமோ அதுல தான் அல்லாஹ் வச்சிருக்கிறார். அது சுட்டிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒருத்தர் பஜார்ல இருக்கக்கூடிய நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவை ஓதுறாங்களோ, ஒரு தரக்க ஓதினா 1 மில்லியன் கூலி, 1 மில்லியன் பாவங்கள் மன்னிக்கப்படும், 1 மில்லியன் அந்தஸ்துகள் கூடும். இதே கலிமாவை மஸ்ஜிதுக்குள்ள ஓதினா 1க்கு 10 தான் கிடைக்கும். ஏன் பஜார்ல ஓதக்கூடிய நேரத்துல கூலி கூட? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவரோட நம்பிக்கை என்ன? பஜார்ல ஓதுறாரு, ரூபி எவ்வளவு, டாலர் எவ்வளவு கூடியா கிடைக்குதோ அல்லது குறைவா கிடைக்குதோ அதுல இல்ல லாபம் நஷ்டம். நான் இந்த இடத்துல சுன்னத்தான முறையில லாபத்தை நஷ்டத்தை தரக்கூடியவன் அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த். வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் இல்ல. முழு ஆட்சியும் முழு படைப்பும் அவன் கையில தான் இருக்குது. அவன் மட்டும் தான் உயிர் உள்ளவன். இந்த நம்பிக்கையோட யாரு ஓதுறாங்களோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 1 மில்லியன் கூலி, 1 மில்லியன் பாவங்கள் மன்னிக்கப்படும், 1 மில்லியன் தரஜாக்கள் உயர்த்தப்படும். எனவே பஜார்ல இருக்கக்கூடிய நேரத்துல சுன்னத்தை ஹயாத்தாக்குற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கணுமே தவிர எனக்கு எவ்வளவு கூடையா எவ்வளவு நான் குறைவா அதுல லாபம் நஷ்டம் அதுல கருத்து ப்ராஃபிட் வைக்க வானம் என்றது அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பரக்கத் உண்டாகணுமா? சுன்னத்தை எடுத்து நடங்க. சஹாபாக்கள்ல ஆக பெரிய பணக்காரர் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் இருந்து மதீனாக்கு போறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை கூட கழட்டிட்டாங்க, தூசியம் தட்டினாங்க. மக்களுடைய தூசியும் வானம் எனக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மதீனாக்கு போறாங்க, வெத்த கை, ஒரு சதம் கையில இல்ல.
இந்த நேரத்தில் ரசூல்லா ஜோடாக்குறாங்க சஹாபாக்களை, அன்சாரிகளோட முஹாஜிரீன்களை. அவருக்கு ஜோடாக்கின ஆள் வந்து சொல்றார், அப்துல் ரஹ்மான் ஏண்ட மனைவிமார்கள் உங்களுக்கு ஆக விருப்பமான மனைவியை நீங்க சொல்லுங்க, நான் தலாக் கொடுத்துட்டு உங்களுக்கு தாரேன். என் வீடுகள்ல எந்த வீடு உங்களுக்கு விருப்பமோ அந்த வீட்டை நான் உங்களுக்கு தாரேன் சொன்னாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார், இல்ல, நீங்க எனக்கு பஜாரை மட்டும் காட்டுங்க, பஜாரை மட்டும் காட்டுங்க, அது மட்டும் போதும். உங்களோட பொண்டாட்டியும் தேவையில்லை, உங்களோட வீடும் தேவையில்லை, உங்களோட பிசினஸும் தேவையில்லை, எனக்கு பஜாரை மட்டும் காட்டுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வெத்த கையோட வந்தவர் பஜாருக்குள்ள போறார், அல்லாஹ் மல்டி மில்லியனராக மாற்றார். கைய வைக்கக்கூடியது தங்கமாக மாறும் என்ற அளவுக்கு கிதாப்ல எழுதுறாங்க. அவர் வஃபாத்தாக கூடிய நேரத்துல, இதை நன்றாக கேளுங்க, அவர் வஃபாத்தாக கூடிய நேரத்துல அவருடைய வராசத் 102 மில்லியன் தீனார், தங்க காசிகள் 102 மில்லியன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது டாலரும் அல்ல, இது யூரோவும் அல்ல, இது என்ன 102 மில்லியன் தீனார் தங்க காசிகள் கேஷாக இருந்துச்சு. 10,000 ஆடுகள் இருந்துச்சு, 1000 ஒட்டகங்கள் இருந்துச்சு, 1000 குதிரைகள் இருந்துச்சு. அங்க வாங்கின இது எல்லாமே வேற அசட்ஸ், எங்கெங்கயோ வாங்கின எத்தனையோ கணக்கான ஆயிரக்கணக்கான காணிகள் இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் வஃபாத் ஆகிறார். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கேட்டாங்க, அவர்கிட்ட கேட்கிறாங்க, ரகசியம் என்ன? நீங்க இவ்வளவு எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு பிசினஸ்ல ரகசியம் என்ன? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்கிட்ட 4 சுன்னத்துகள் இருக்குது, 4 வழிமுறைகள் இருக்குது. கேட்டாங்க, என்ன? நான் கிரெடிட்டுக்கு வாங்க மாட்டேன், 2வது கிரெடிட்டுக்கு விற்கவும் மாட்டேன், சரி, 3வது பெரிய லாபத்தை எதிர்பார்த்து சின்ன லாபத்தை விட்டுடவும் மாட்டேன், சரி, குறை உள்ள சாமனத்தை தெரிஞ்சு விற்கவும் மாட்டேன். இந்த 4 தான் என்னைய இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் செல்லல்ல கிரெடிட்டுக்கு வாங்குறது விற்கிறது ஹராம் என்று செல்லல்ல. சஹாபாக்கள் பயந்த ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் பயந்த ஒரு விஷயம். தொழுகையில கூட அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் பார்த்திருக்கிறேன் ரசூலுல்லாஹ் தொழுகைக்குள்ள அதிகமாக ஓதக்கூடிய ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், பாவங்களை விட்டும் நான் உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன், கடனை விட்டும் உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவ்வளோ சொத்து வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல, ஹயாத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு நாளும் 40,000 தீனார் தங்க காசுகள் சதகா கொடுப்பாங்க. ஒரு பலஹீனமான ரிவாயத், அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாள் பெரிய ஒரு சத்தம் ஒன்று வருவது. கேட்கிறாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, ஒன்றும் இல்ல, கவலைப்படவானம், 700 ஒட்டகங்களோ சாமான்களோட வந்திருக்குது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பதா. 700 ஒட்டகங்கள் சாமான்களோட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அம்மா ஆயிஷா சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டேன் அப்துல் ரஹ்மான் கிட்ட அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான் என்பதா. சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர். இந்த செய்தி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு போகுது. இதை கேள்விப்பட்ட உடனே 700 ஒட்டகம் சாமான்களோட சதகா என்பதாக சொல்றாங்க. சதகா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இதுதான் சஹாபாக்களோட உள்ளம். இதுதான் அவங்க வியாபாரம் செஞ்ச முறை. நன்மையை நாடினாங்க, நலவை நாடினாங்க, கடனுக்கு கைய பெருசா வைக்கவே இல்லை. ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய பரக்கத்தை உண்டாக்குறான். சஹாபாக்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹுடைய சொஹ்பத்தை விட்டுட்டு ஷாமுக்கு பிரயாணம் செஞ்சாங்க வியாபாரத்துக்காக வேண்டி. எதை விட்டுட்டு? ரசூலுல்லாஹவை விட்டுட்டு, மதீனத்துல் முனவ்வராவை விட்டுட்டு எங்க போறாங்க? ஷாமுக்கு. 1 மாசம் 2 மாசம். யாரு சஹாபாக்கள்? அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹும், ஆக சிறந்த சஹாபாக்கள். வியாபாரத்துக்கு போனாங்க சொஹபத்தை விட்டுட்டு. ஏன்? இத புகழப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப முறையாக செய்வோமோ? சொர்க்கத்துல நபி அவர்களோட இருக்கிறதுக்கு நான் நபிக்கு பக்கத்துல தான் இருக்கணும், மதீனால இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வியாபாரத்துக்கு போங்கோ. 2 மாசம் 3 மாசம் ஷாமுக்கு போறாங்க. ஏன்? அங்க போய்த்தும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான முறையில நான் வியாபாரம் செஞ்சா சொர்க்கத்துல ரசூலுல்லாஹோட இருக்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த சுன்னத் தான் எங்களை சொர்க்கத்துல கொண்டு போகுமே தவிர எங்களோட வியாபாரம் அல்ல.
எங்கட வியாபாரம் அல்ல. அந்த வியாபாரத்தில் உள்ள சுன்னத், அந்த வியாபாரத்தில் உள்ள நியத், அந்த வியாபாரத்தில் உள்ள தன்மை, அந்த வியாபாரத்தில் உள்ள யகீன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்குதோ அதுவரை வச்சுதான் அல்லாஹ் பெரும் பெரும் அந்தஸ்துகளை தாரான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நானும் நீங்களும் பார்க்கணும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்க. இதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். ஒரு இடத்துல எல்லாமே பொஸ்ஸாக இருக்க மாட்டாங்க, வேலை செய்யறவங்களும் இருக்கதான் செய்வாங்க. அவர்களுடைய விஷயத்திலேயும் என்ன சொல்லப்படுவது, அவங்களோட மிருதுவான முறையில நடந்து போவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய அடிமைக்கு ரொம்ப கடினமான முறையில ஏசிக்கொண்டே இருக்கிறார். பொதுவா நாங்களும் அப்படித்தானே, பொஸ்ஸாகினா சில நேரத்துக்கு வெள்ளக்கி போடுவான், பயங்கரமான வார்த்தைகளை பாவிப்போம், சில நேரங்கள்ல உள்ளங்களை நாங்க நோவடிப்போம். இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பின்னுக்கு இருந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹு வல்லாஹு அக்தரு அலைக மின்க அலைஹி. ஏ தோழரே, ஏ சஹாபியே, நீங்க எவ்வளவு உங்களோட அடிமைட விஷயத்துல பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அதை விட அல்லாஹ் உங்களோட விஷயத்துல பவர்ஃபுல்லாக இருக்கிறான், கவனமாக நடந்துக்கோங்க. ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, யார் சொல்ல, என் வேலைக்காரர்கள் எல்லாமே அநியாயம் செய்யறாங்க, தவறு செய்யறாங்க, நான் மன்னிக்கணுமா? சொன்னாங்க, மன்னிக்கணும். எத்தனை தரம் மன்னிக்கணும்? 70 தரக்க மன்னிங்க ஒரு நாளைக்கு என்று சொன்னாங்க. எனவே சில நேரங்கள்ல தவறுகள் நடக்கத்தான் செய்யும். ஆனா நாங்க மிருதுவான முறையில நடக்கிறது இருக்குதே, அதுவும் எங்களைய சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணமா இருக்கும். சஹாபாக்கள், நான் ஏன் இந்த சம்பவங்களை சொல்றேன்னா, சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, ஸ்டாஃபோட நடந்து கொள்ளக்கூடிய முறையும் ஆக முக்கியம். அதே மாதிரி அந்த ஸ்டாஃபும் நம்பகரமான முறையில நடந்து கொள்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கடைக்குள்ள இருந்து பொஸ்ஸுக்கு தெரியாம சாமான்களை விற்கிறதும், பொய் பில் கொடுக்கிறதும், தவறான அமைப்புல நடந்து கொள்றதும், அதுல கணக்கு வழக்குகள் இல்லாமக்கிறதும் இல்ல. எந்த அளவுக்கு நாங்க ஹலாலான அமைப்புல அதுக்குள்ள இருப்போமோ, நம்பகரமான அமைப்புல இருப்போமோ, அந்த நேரத்துல அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில பரக்கத் செய்வான். வேலை செய்யறவங்களும் நம்பகரமான அமைப்புல இருக்கணும். அதுதான் சஹாபாக்கள் கிட்ட, பெரியார்கள் கிட்ட, அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள் கிட்ட மதரசாவை பத்தி மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, மஸாஹிருல் உலூம் மதரசால இருந்து என்னுடைய பிரின்சிபல் ஹலீல் அஹ்மத் சாராம்பூரி ரஹிமஹுல்லா அவங்க வேலை செஞ்சு பாடம் நடத்தி கொண்டிருப்பாங்க. விசிட்டர்ஸ் வந்தா என்ன செய்வாங்க, ஒச்ச பார்ப்பாங்க, பேசுவாங்க, போனதுக்கு பிறகு மார்க் பண்ணுவாங்க. மாச கடைசிக்கு அது 4 ஹவருக்கு மேல அதிகமாக அந்த வந்த விசிட்டர்ஸோட பேசிக்கொண்டிருந்தா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, ஒரு நாள் சம்பளத்தை குறையுங்க. அவர் கேட்பார், நீங்க லீவே எடுக்கல ஹஸ்ரத், நீங்க என்னத்துக்கு சம்பளத்தை குறைக்கணும்? இல்ல, எனக்கு சம்பளம் தாரது படிச்சு கொடுக்கறதுக்கு, நான் விருந்தாளிகளோட பேசியிருக்கிற 4 ஹவருக்கு மேல, எனவே அதை எந்த வாழ்க்கையில வாரது ஹராம் என்பதாக சொன்னார். அதே மதரசால் இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட் மௌலானா இனாயத் இலாஹி, அவர் அக்கௌண்ட்ஸ் எழுதி கொண்டிருக்கிறார், பேனையை வைக்கிறார், புஸ்தத்தை வைக்கிறார், மறுபடியும் இன்னொரு பேனை எடுக்கிறார், புஸ்தத்தை எடுக்கிறார், எழுதுறார். கேட்டாங்க, என்ன புஸ்தம் மாத்துறீங்க, பேனை மாத்துறீங்க? இவ்வளவு நேரம் எழுதினது மதரசாவுடைய அக்கௌண்ட்ஸ், அதுக்காக வேண்டி மதரசாவுடைய பேனை, மதரசாவுடைய புக். இப்ப என் பர்சனல் அக்கௌண்ட் எழுதினேன், இதுக்கு இந்த மதரசாவுடைய பேனையை பாவிக்கிறது ஹராம், அது சுட்டி தான் என் சொந்த பேனையை வச்சிருக்கிறேன். அதே மதரசால கிச்சனுக்கு பொறுப்பாக இருந்த ஆலிம் சாப் மௌலானா இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கையில மதரசால திண்டதே இல்லை. உப்பு பார்க்கறதுக்கும் மாணவனை கூப்பிட்டு தொட்டு பாரு, நாக்கில உப்பு நல்லா இருக்கிறா, சரி சரி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குளிர் காலத்துல இந்தியால ரொம்ப குளிராக இருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே டிஃபன் ஊட்டால வந்தா அந்த கிச்சன்ல போய்த்து அடுப்புக்கு பக்கத்துல வைப்பாங்க, அந்த வெப்பத்துல கொஞ்சம் சூடாகட்டும் என்று. அந்த மாச கடைசிக்கு என்ன செய்வாங்கன்றா, சம்பளம் கிடைச்ச பிறகு ஒரு தொகையோட சின்ன ஒரு தொகை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. கேட்டாங்க, ஏன்? மதரசாவுடைய கிச்சனுடைய நெருப்புடைய வெப்பத்துல நான் பிரயோசனம் எடுத்திருக்கிறேன், ஏன் சாப்பாடு ஊட்டால தான் வருவது, ஆனா டிஃபனை கொஞ்சம் சூடாக்குறதுக்கு பக்கத்துல வச்சேன், அதுக்காக வேண்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். ஏன் நான் சொல்றேன் என்றா, மோசடியோட, களவோட, பொய்யோட எந்த பணம் உடம்புக்குள்ள போகுதோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த உடம்பு சொர்க்கத்துக்கு லாய்க்கானது அல்ல. எனவே பொஸ்ஸுக்கு தெரியாம எவ்வளவு விஷயங்களை செய்கிறார். இல்ல பெட்டா பஜார்ல இருக்கிறோம், சொர்க்கத்தை சம்பாதிக்க கூடியவர்களாக நாங்களும் நீங்களும் மாறுறது ஆக முக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய ஆக முக்கியமான விஷயம்தான் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் உள்ளத்துல ஆழமாக எடுத்துக்கொள்றது.
எனவே நாங்க எந்த ஃபேக்கல்டி எந்த ஃபீல்ட்ல இருக்கிறோமோ அதனுடைய சுன்னத்தை எப்ப நாங்க எடுத்து நடப்போமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, உலகத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சானோ அதே மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்யறதுக்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். கியாமத்துடைய நாள் ரசூலுல்லாஹ்வுடைய சுஹ்பத்துல சொர்க்கத்துல பக்கத்துல இருக்கிறதுக்கு நான் ஒரு ஆலிமாக தான் இருக்கணுமா? இல்ல இல்ல, நீங்க உங்களோட வியாபாரத்துக்குரிய சட்ட திட்டங்களை விளங்கி ஒரு வியாபாரியாக இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல அந்த சொர்க்கத்தில் இருக்கலாம். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை அந்த வியாபாரத்தில் எடுத்து நடந்தா. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.